வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி ஆச்சி இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேங்க. அதுக்கு 300 கிராம் சர்க்கரை போட்டு அதே அளவுக்கு தண்ணிங்க, 3 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைச்சிக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையணுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச வேட்டி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 7 நிமிஷம் நல்லா பபிள்ஸ் வரணுங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த வேட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதில் போட்டுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆச்சி மிக்ஸ் எடுத்திருக்கேங்க. இதை கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இந்த மிக்ஸ் எப்பயுமே மாவு பிசைகிறப்ப தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க, தெளித்து பிசையணும். ஏன்னா சீக்கிரமாக கொல கொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவை விட நல்லா இலக்கமாக இதை பிசைஞ்சிக்கலாங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நம்ம சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன உருண்டை பிடிக்கிறப்ப எப்பயுமே நல்லா அழுத்தமாக உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிசல் விழாமல் விழுங்க. ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா அழுத்தமாக உருட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் விரிசலே இல்லாமல் வருங்க. எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக ஊட்டியாச்சுங்க. ஸோ இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. சூடான வெட்டி ஒவ்வொரு உருண்டையாக போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஆயில் சூடாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடான வெட்டி லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த உருண்டையெல்லாம் போடுங்க. இல்லைன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். ஆயிலில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகும். நம்ம இந்த 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுக்கு விரிசல் இல்லாமல் குலோப் ஜாமுன் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு மாவை கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கோங்க. செகண்ட் நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. இது 2ஐயும் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் அழகாக ஃபினிஷிங் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரை ஆன வெட்டி இதை எடுத்து நம்ம அதை செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகில் போட்டுடலாங்க. இப்போ மீதி இருக்கிற உருண்டையும் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாங்க. ஸோ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நல்லா சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும்.